வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள்எஸ் கெமிஸ்ட்ரி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இருந்துட்டு ப்ராப்ளம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the energy of photo electron emitted when light of wavelength 18.86 angstrom strikes a metal where work function is 0.2 into 10 power minus 16 joule. அதாவது எனர்ஜி ஆஃப் போட்டோ எலக்ட்ரான் எமிட்டட் அப்படின்னு இருக்காங்க. அதாவது எமிட்டட் போட்டோ எலக்ட்ரானோட எனர்ஜி. அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சம்ல நம்மளுக்கு இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க 18.86 ஆங்ஸ்ட்ராம் அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது பை வேல்யூ 0.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 16 ஜூல். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எனர்ஜிக்கு நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஃபைனல் ஈக்குவேஷன் என்னது, எனர்ஜி ஈக்குவல் டு பை பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ எனக்கு இதில் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸில் வருமா, ஸோ இ மைனஸ் பை. எனக்கு சம்மில் வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் எனர்ஜி கொடுக்கல. ஸோ நான் அப்போ எனர்ஜி கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, பிளாங்க் குவாண்டம் ஹைபாதிசிஸ் படி இ ஈக்குவல் டு ஹச் இன் நியூ. இல்லை ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34. இதுல நியூ எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா ஹச் இன்ட்டு சி பை லேம்டா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நியூக்கு பதிலாக சி பை லேம்டான்னு போடலாம். சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு, ஸோ 3 இன்ட்டு 10 பவர் 8. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வேவ் லென்த் நம்மளுக்கு சம்லேயே கொடுத்துருக்காங்க 18.86 ஆங்ஸ்ட்ராம்னு. 18.86 ஆங்ஸ்ட்ராங்க நம்ம மீட்டருக்கு மாற்றணும்னா என்ன வரும், 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இ ஈக்குவல் டு ஹச்சோட வேல்யூ என்னது 6.626 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 இன்ட்டு சி வேல்யூ 3 இன்ட்டு 10 பவர் 8 டிவைடட் பை லேம்டா வேல்யூ என்னது 18.86 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10. ஓகேவா? ஸோ 6.626 இன்ட்டு 3 பை 18.86. 10 பவர்ல இருக்கிறதெல்லாம் கீழே இருக்கிற மைனஸ் 10 மேலே போகும்போது பிளஸ் 10, அப்போ 10 பவர் 18 அப்படின்னு வருமா. 10 பவர் மைனஸ் 34 ஆல்ரெடி இருக்கு, ஸோ மைனஸ் 34 இன்ட்டு 10 பவர் 18 அப்படின்ட்டு வரும். ஸோ பவர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 பவர் மைனஸ் 16. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாம். 6.28 சம்திங் வரும். ஸோ 6.626 டிவைடட் பை 3.14. அகைன் இதை செகண்ட் டேபிள் அடிக்கிறோம்னா 3 2s are 6, 1 4, இது 3 3 1 3. ஸோ அப்போ எனக்கு வேல்யூ என்ன இருக்கு, 3.313 டிவைடட் பை 3.14 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 16. ஸோ 3.313 டிவைடட் பை 3.314. இதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1.06 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 16 ஜூல். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, எனர்ஜி ஆஃப் போட்டோ எலக்ட்ரான். நம்மளுக்கு தேவையானது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப், அதாவது எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்னா என்னது, கைனட்டிக் எனர்ஜி தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன, இ மைனஸ் பை. இ தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமே 1.06 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 16 மைனஸ் பை ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 16. ஸோ 10 பவர் மைனஸ் 16 காமனாக வெளில எடுத்துடலாம். இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். 1.06 மைனஸ் 0.2. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் 0.86 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 16 ஜூல். இதான் என்னது, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான். ஓகேவா? தேங்க்யூ டீச்சர்ஸ்.